நான் கேட்பேன் இல்லைங்க. இப்போ பொன்முடிக்கு ஏன் கொடுத்தீங்க நான் கேட்க ரைட்ஸ் உண்டு. பொன்முடிக்கு ஏன் கொடுத்தீங்க? ஏன்னா எனக்கு என்னோட கௌரவம் அதில் இருக்குது. கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுறாங்க. இவராது பரவாயில்ல, இப்போ செந்தில் பாலாஜியாவது ரிமாண்ட் பிரிசனர், அவர் கன்விக்ட் அவர், அதை ஸ்டே பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். நான் அவங்க முதல்வர் ஃபேமிலியை சொல்கிறேன், முதல்வரோட அவரோட அந்த ரைட்டை சொல்கிறேன். நீங்கள் ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து கன்விக்ஷனை ஸ்டே பண்ணுதுன்னா ஏதோ காரணத்துக்கு பண்ணுறாங்க. ஆனால் அந்த காரணத்துக்கு வெளியில் வந்து அடுத்த நிமிஷம் உனக்கு உயர்கல்வித்துறை வச்சுக்க. இவர் வந்து ஜாமீனில் வந்து 471 நாளாக உள்ளே இருக்கார், 2000 பேர் இருக்காங்க. இவர் எங்கே நடத்த போகிறாரு கேஸை? இவர் என்றைக்கு முடிய போகுது? ரைட் டு லைஃப்னு இருக்குது, பர்சனல் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்குது, ஆர்டிகல் 21. அதனால் இவர் வெளில விடுங்க அப்படின்னு சொல்லி போனால் போது கவு திறந்து விட்டால் வெளியில் வந்த உடனே அதே டாஸ்மாக், அதே இபி ரொம்ப லட்சணத்தில் இருக்குது ஏற்கனவே தமிழ்நாட்டில். இப்போ இவர் வேறு வந்துட்டார். இப்போது அவர் மேலே ஒரு அலிகேஷனாக இருக்குது. 10 ரூபா வந்து வாங்குறாரு எக்ஸ்ட்ரா, கரூர் கேங்குன்றாங்க. ஒன்றுத்துக்கு பதில் சொல்லி யாருமே. அது அப்படிப்பட்ட ஒருத்தர் நீங்கள் அமைச்சராகினீங்கன்னா நான் கேட்பேன்ல கேள்வி.